நம்ம அசோக ரொம்ப செல்லமா வளர்த்துனது எவ்வளவு தப்பா போச்சு பாத்தியா? ரொம்பவே குடிக்க ஆரம்பிச்சிட்டான். எதா சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். சொத்து சுகத்தை கொடுத்த ஆண்டவன் ஒரு நல்ல மகனை கொடுக்கல கண்ணையா. நான் என்ன பாவம் செஞ்சனோ தெரியா கண்ணையா. அவருக்கு அவர் சீக்கிரமா திருந்திருவாரு. அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா சீக்கிரமே கெட்டவளுக்கெல்லாம் விட்டுற போறாரு. இதுக்கு போய் பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்களா ஐயா? என்னமோ நீ சொல்றது என் மனசுக்கு ஆறுதலா இருந்தாலும் இவன் நம்ம சொன்னா கேட்பாங்க நினைக்கிறேன். இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா அவன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுது நான் விரும்பல கண்ணையா. ஐயா நீங்களே இப்படி சொன்னா ஊருக்குள்ள நம்ம அசோகை பத்தி என்னையா சொல்லுவாங்க? ஒரு பொண்ணு நினைச்சா எப்படி ஏற்பட்ட ஆம்பளையுமே திருத்த முடியுங்க ஐயா. நிச்சயமா இந்த வீட்டுக்கு மருமகளா வர போறவ நம்ம அசோக ஒரு நல்லவனா மாத்திடுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க ஐயா. இவன் எது சொன்னாலும் வேண்டாம் விதமா பேச போறான். போய் கல்யாணம் பண்ணிக்க சொன்னா கேட்டா பண்ணிக்கின்னு போறான். எல்லாம் என் தலை எழுது. இப்படி ஒரு பிள்ளையை பிறந்ததுக்கு நான் ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சனோ இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறேன். ஐயா தம்பி வராரு, கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க, பக்குவமா நான் கேட்குறேன். வாங்க தம்பி. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க. என்ன பத்தியா? என்ன பத்தி அப்படி என்ன கண்ணையா பேசிட்டு இருந்தீங்க? அப்பா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்கிறாரு. நீங்க என்ன தம்பி சொல்றீங்க? அவரோட கல்யாணத்துக்கு என்னோட சம்மதம் எதுக்கு அண்ணையா? அவருக்கு விருப்பம்னா பண்ணிட்டு போக வேண்டியதானே, சும்மா சொல்லக்கூடாது. அப்பாவுக்கு மீசதான் நிறைச்சு போச்சு, ஆனா ஆசை இன்னும் இளமையாத்தான் இருக்க மாட்டேங்குது. ஐயா ஐயா தம்பி ஏதோ குடி போதையில என்ன பேசுறோம்னு தெரியாம பேசிட்டாரு. பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டா போகுது. என்னமோ நீ ஆச்சு அவனாச்சு என்னவா பண்ணி தொலைங்க. யாகண்ணையா அப்பா தண்ணி கிண்ணி போட்டிருக்கிறாரா? எதுக்கு இப்படி புலம்பிட்டு போறாரு? அப்பா எது சொன்னாலும் உங்க நல்லது தானே சொல்லுவாரு, அவரை போய் இப்படி கேட்கலாமா? ஏன் உனக்கும் ரவுண்டு ஊத்திட்டாரா? இந்த சப்போர்ட் பண்றிய? ஆமா என்னமோ சொன்னைய சொல்லுவாங்களா கேட்போம். அது ஒண்ணும் இல்லை தம்பி, உங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு அப்பாவுக்கு ஆசை, அதுதான் பேசிட்டு இருந்தோம். நீங்க என்ன தம்பி சொல்றீங்க? கல்யாணமா? அந்த பேச்ச எடுக்கணும் சொல்லிரு. அப்படின்னா சூத்து பூராமே அனாதாசிரமத்துக்கு தான். கண்ணையா? ஆமாங்க தம்பி, நீங்க கல்யாணம் பண்ணிக்கலன்னா சொத்து பூராமே அனாதாசிரமத்துக்கு எழுதி வச்சிருவேன்னு அப்பா என்கிட்ட சொல்லிட்டாரு. இதுக்கு மேல நீ கல்யாணம் பண்ணிக்கிறதும் பண்ணாததும் உன்னுடைய இஷ்டம். வயசாக வயசாக இந்த கிழவனுக்கு புத்தி மழுங்கிட்டே போயிட்டு இருக்குது. என்ன பண்றதுன்னு பாத்துக்கிறது. தம்பி நல்லா யோசிச்சு பாருங்க, நான் போயிட்டு வரேன். திவ்யா, திவ்யா இந்த வாமா. அண்ணா கூப்பிட்டீங்களாண்ணா? சமையல் அறையில இருந்தேன், அதான் காது கேட்கலண்ணா. ஏமா உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கிற அந்த பக்கம்லாம் போகக்கூடாதுன்னு? உனக்கு பார்வை கிடைச்சதுக்கு அப்புறம் சமைச்சு போடுமா, இந்த அண்ணா வயிறு நிறைய சாப்பிட்ற. எனக்கு பார்வை கிடைக்கும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்காண்ணா? ஏமா அப்படி கேட்குற? உனக்கு நிச்சயம் பார்வை கிடைக்குமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னைக்கு கூட அமெரிக்காவிலேருந்து பெரிய டாக்டர் வர்றாரு, அவரை பார்க்கத்தாம கிளம்பிட்ட. நீ எங்கேயாச்சும் கடை அன்னைக்கு போகிறதா பக்கத்து வீட்டு கீதாக்காவை கூட்டிகிட்டு போயிட்டு வாமா. சரிங்கண்ணா. சரி பார்த்துருங்க, நான் போயிட்டு வரேன். திவ்யா, சுரேஷ் இல்லையா? யாரு? ராஜாவா? வாங்க ராஜா. அண்ணா வெளியில போயிருக்காரு,
கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, உட்காருங்க. திவ்யா, பார்த்து திவ்யா, நான் வந்ததுனால உனக்கு எவ்வளவு சிரமம் பார்த்தியா? எனக்கு என்ன சிரமம் ராஜா, பார்வை இல்லாத எனக்கு எல்லாமே பழகி போச்சு. இதுக்கு நீங்க ஏங்க வருத்தப்படுறீங்க? திவ்யா, என்னோட வருத்தம் எல்லாம் கண்ணுக்கு அழகான சிலையை படைச்ச இறைவன் அந்த சிலைக்கு 2 கண்ணை கொடுக்காம போயிட்டானேங்கிறது திவ்யா. நீங்க சொல்றது வேடிக்கையா இருக்கு ராஜா. எங்க அண்ணன் எத்தனையோ டாக்டர் கிட்ட என்ன கூட்டிட்டு போனாரு, ஆனா ஒரு பயனும் இல்ல. இப்ப கூட பாருங்க, என்னோட சர்டிபிகேட் எடுத்துட்டு டாக்டரை பார்க்கறேன்னு போயிருக்காரு. பார்வை இல்லாத நான் கூட தூங்குறேன், பார்வை இல்லாத எங்க அண்ணன் தூங்காம ரொம்ப கஷ்டப்படுறாரு ராஜா. அந்த கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப பெருசா தெரியுது. நான் கூட உறங்குறேன், பார்வை இல்லாத எங்க அண்ணன் உறங்குறதே இல்லை. சரி ராஜா, நான் ஒன்று உங்ககிட்ட கேட்டா தப்பா நினச்சிக்க மாட்டீங்கல்ல? கேளு திவ்யா, தயங்கி தயங்கி கேட்குற. மேடம் அப்படி என்னதான் கேட்க போறீங்க? நீங்க என்ன உயிருக்கு உயிரா நேசிக்கிறீங்களா? திவ்யா, கடவுள் இருக்கிறாருங்கிறத நீ நம்புறேன்னா நான் உன் மேலே வச்சிருக்கிற காதலையும் நீ நம்பித்தான் திவ்யா ஆகணும். காதல் அப்படின்னாலே எத்தனையோ காதல் சின்னங்கள் நினைவுக்கு வரும். ஷாஜகான், மும்தாஜ், இப்படி எத்தனையோ காதலர்கள் நினைவுக்கு வருவாங்க. ஆனால் நான் உன் மேலே வச்சிருக்கிற காதல் அதை விட ஒரு படி மேலே திவ்யா, ஒரு படி மேலே. நான் சந்தேகப்பட்டு உங்களை கேட்கல ராஜா. என் மேல இருக்க பாசமும் அன்பும் உண்மைன்னு எனக்கு தெரியும். ஆனா கண்ணு தெரியாத என்ன கல்யாணம் பண்ணி நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. என்னை கூட்டிட்டு உங்களால வெளியில போக முடியுமா? இல்ல என்னால உங்களுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போட முடியுமா? இல்ல உங்களுக்கு ஏதாவது உதவிதான் செய்ய முடியுமா? சொல்லுங்க ராஜா. கண் இல்லாத இந்த குருடிய கல்யாணம் பண்ணிட்டு நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க ராஜா. திவ்யா, சொல்றதுக்கு வேணா ரொம்ப ஈஸியாக இருக்கலாம் திவ்யா, ஆனால் அதை அனுபவிச்சு பார்த்தா தான் அதனோட வழி என்னங்கிறது தெரியும். திவ்யா, கடவுள் மனுஷனுக்கு கை கால் கண்ணு இப்படி எல்லாமே 2 படைச்சிட்டு இதயத்தை மட்டும் ஏன் ஒன்றா படைச்சான்னு தெரியுமா? மனசால ஒருத்தியை நினச்சி அந்த இதயத்தில் ஒருத்திக்கு இடம் கொடுத்துட்டா அந்த இதயம் அந்த ஒருத்திக்கு மட்டும்தான் திவ்யா. வேற ஒருத்தி வந்து தங்க அது ஒன்றும் சத்திரம் இல்லை திவ்யா, சத்திரம் இல்லை. கண் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை வெறுத்து ஒதுக்குனா அந்த கடவுள் கூட என்னை மன்னிக்க மாட்டான் திவ்யா, என்னை மன்னிக்க மாட்டான். திவ்யா, நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். ஒரு விசிட்டிங் கார்டு இருக்குது, ஒரு டாக்டரோட விசிட்டிங் கார்டு இருக்குது. அவரை பார்த்தா உனக்கு கண் பார்வை கிடைக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது திவ்யா. திவ்யா, இந்த விசிட்டிங் கார்டை சுரேஷ் வந்தா கொடுத்துரு திவ்யா. அப்போ நான் வரேன். சரிங்க ராஜா, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ராஜா. உங்களை கற்பனையிலேயே நான் வரைஞ்சு பார்க்க போறேன். எனக்கு கண்ணு இருந்தா எப்படி இருக்கும்?